ஹலோ, லெட்ஸ் ஸ்டார்ட் ஆர்ட். லாஸ்ட் வீடியோல எப்படி கொலாஜ் ஆர்ட் பண்றதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோல எப்படி கொலாஜ் ஆர்ட்டை ஃப்ரேம் பண்றதுன்னு பார்க்கலாம். எக்ஸஸ் அக்ரிலிக் பெயிண்ட் எல்லாத்தையுமே நான் ஒயிட் அக்ரிலிக் பெயிண்ட் வச்சு கரெக்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு மார்க்கர் எடுத்து சைடில் இருக்க பார்டர்ஸ் எல்லாத்துக்குமே அவுட்லைன் கொடுத்துருக்கேன். இதே மாதிரி நீங்க எல்லா இடத்துக்குமே அவுட்லைன் பண்ணிக்கோங்க. இதே மெத்தட்ல நீங்க போட்டோ ஃப்ரேமும் பண்ணலாம். போட்டோ ஃப்ரேம் பண்றப்போ அடியில பேஸ்க்கு எம்டிஎஃப் பேஸ் வச்சு பண்ணுங்க. அப்படி பண்றப்போ உங்களுக்கு அந்த ஸ்டிஃப்னஸ் அதிகமா இருக்கும். இங்க நான் யூஸ் பண்ணிருக்கிறது கேன்வாஸ் ஷீட் யூஸ் பண்ணியிருக்கேன். கேன்வாஸ் ஷீட்டோட திக்னஸே எனக்கு போதுமானதா இருந்தனால நான் எம்டிஎஃப் பேஸ் யூஸ் பண்ணல. இதுக்கு யூஸ் பண்ற பெயிண்ட் ஃபெவிக்ரில் அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். பிரிஸ்டோ அக்ரிலிக் பிரஷஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபெவிக்ரிலோட மோல்டட் கிளே எடுத்து கிளேவும் ஹார்ட்னரும் ஈக்குவல் ப்ரொபோர்ஷன்ல எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இது மிக்ஸ் பண்றப்போ எவ்வளோ குவான்டிட்டி தேவையோ அவ்வளோ மட்டும் மிக்ஸ் பண்ணுங்க. நிறைய மிக்ஸ் பண்ணோம்னா சீக்கிரமா ஹார்டன் ஆயிடும், நம்மளால டிசைன் கொடுக்க முடியாது. நல்லா திக்கா ரோல் பண்ணிட்டு ஃபெவிகால் எட்ஜஸ்ல தின் லேயரா அப்ளை பண்ணிட்டு பிளேஸ் பண்ணிடுறேன். இது திக்கா பண்ணுங்க, அப்பதான் உங்களால அதுல டிசைன் பண்ண முடியும். தின்னா பண்ணோம்னா டிசைன் பண்ண முடியாது. இன்னும் கூட நீங்க திக்கா பண்ணலாம். பேலட் நைஃப் வச்சு எக்ஸஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணிடுறேன். லைட்டா பிரஸ் பண்ணி விடுறேன் ஃபெவிகால்ல. ஸ்கேல் வச்சு நீங்க அந்த ஸ்ட்ரெயிட்காக நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஸ்கேல் யூஸ் பண்றப்போ அந்த மோல்டும் பேஸ்ட் ஆகிட்டு வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால ஸ்கேல லைட்டா வாட்டர் டேம்ப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க லெவல் பண்ணுங்க. ஸோ ஒட்டிட்டு வராது ஸ்கேலோட. இதே மாதிரி எல்லா எட்ஜஸ்மே நான் இது பண்ணிக்கிறேன். இது ரோல் பண்றப்போ நீங்க ரொம்ப ப்ரெஷர் கொடுக்க வேண்டியதில்லை, மைல்ட் ப்ரெஷர்லயே நீங்க ரோல் பண்ணலாம். ஒன்ஸ் நீங்க பேஸ்ட் பண்ண உடனே கொஞ்சம் கேப் விடுங்க. கேப் விட்டதுக்கு அப்புறமா தான் நம்ம இந்த டிசைன் பண்ண ஆரம்பிக்கணும். அப்படியே ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு டிசைன் பண்ண முடியாது. ஒரு 5 மினிட்ஸ் மினிமம் கேப் விடுங்க. கொஞ்சம் எல்லாமே ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறமா சேம் அதே மோல்டட் கிளே வச்சு ஒரு பால் மாதிரி ரவுண்ட் பண்ணிட்டு ஒரு பட்டன் மாதிரி எல்லா கார்னர்லயும் நான் பிளேஸ் பண்ணியிருக்கேன். இந்த பட்டன் தான் இதோட ஹைலைட்டே கொடுக்கும். நெக்ஸ்ட் பேலட் நைஃப் வச்சு கிராஸா நான் பிளேஸ் பண்ணி எடுக்கிறேன். இது பண்றப்போ அந்த கிளேவும் நம்ம பேலட் நைஃப்ல ஸ்டிக் பண்ணிட்டு வந்ததுன்னா நீங்க வாட்டர்ல டேம்ப் பண்ணி பண்ணுங்க. அப்ப கண்டிப்பா ஸ்டிக் ஆகி வராது. அப்பப்போ லெவல் பண்ணிக்கோங்க. அந்த ஃப்ரேம் கார்னர்ல இருக்க மாதிரி பாத்துக்கோங்க.
எனக்கும் அதே மாரி பிரஸ் பண்றப்போ, நெறைய தடவ வந்து ரிமூவ் ஆகி வந்தது. நான் வாட்டர்ல டேம்ப் பண்ணி பண்றப்போ அந்த மாரி பிரச்சனை இல்ல. இதே மாரி எல்லா சைட்ஸ்க்குமே வந்து டிசைன் பண்ணிக்கோங்க. இதுல நீங்க எந்த டிசைன் வேணாலும் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்டர்ஸ்க்கு ஒரு டிசைனும், சென்டருக்கு வந்து வேற டிசைனும் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இதோட ஹைலைட்டான பார்ட்டே எண்ட் ஆஃப் த வீடியோல தான் இருக்கும். எண்ட் வரைக்கும் கண்டிப்பா வீடியோவ பாருங்க. இவ்ளோ ப்ராசஸ்மே நீங்க அந்த ஃபினிஷ் பண்றப்போ உங்களுக்கு வந்து அவ்ளோ ஹாப்பினஸ் இருக்கும். அந்த அளவுக்கு வந்து வொர்த்தான ஒரு ரிசல்ட் வரும். ஒரு பெயிண்டிங் வந்து எனக்கு ஸ்டார்ட் பண்றப்பவும், அதோடைய ஃபினிஷிங் ரிசல்ட் எப்படி இருக்குன்ற அந்த எக்ஸைட்மென்ட் தான் அந்த ஃபுல் ப்ராசஸ்லயுமே எனக்கு இருக்கும். இந்த பெயிண்டிங் பண்றப்போ எனக்கு அது ரொம்ப அதிகமா இருந்தது. ஏன் அப்டின்னா, நான் இதுக்கு வந்து யூஸ் பண்ண அந்த மெட்டாலிக் பேஸ்ட் வந்து அது குடுக்குற எஃபெக்ட்டே ரொம்ப அழகா இருக்கும். இதுல சென்டர்ல பண்ண டிசைன் என்னோட ரொம்ப ஃபேவரைட் பார்ட். இதுல வந்து நான் ட்ரையாங்கிள் மாரி ஆப்போசிட் டைரக்ஷன்ல வச்சு வச்சு பண்ணேன். சேம் இதுக்கும் நீங்க பேஸ்ட் வந்து ரொம்ப உங்களுக்கு ஸ்டிக்கியா இருந்துச்சுன்னா, வாட்டர்ல ஒரு டைம் பேலட் நைஃப்ப டேம்ப் பண்ணிட்டு பண்ணுங்க. இதே மாரி சென்டர்ல வந்து ஃபுல்லா நான் டிசைன் பண்ணியிருக்கேன். இன்னும் வேற என்னென்ன ரிலேட்டட் ஆர்ட் ஃப்ரேம்ஸ் எல்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல நீங்க சொல்லுங்க. ஏன்னா எனக்கு ஆர்ட் வந்து பண்ணிடுவேன். ஒரு டைம் அத ஃப்ரேம் பண்றதுக்கு வந்து எனக்கு டிசைனா இருக்கணும்னு சொல்லிட்டு என்னோட ஆசை. உங்களுக்கு எப்படி வந்து ஆர்ட்லாம் ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஐடியாஸ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஒன்ஸ் அது ஃபினிஷ் ஆனதுக்கு அப்புறமா, டாட்டிங் டூல் மண்டாலாக்கு யூஸ் பண்ற டாட்டிங் டூல் வச்சு டாட்ஸ் வந்து வைக்கிறேன். இதே மாரி எல்லா ஃபுல் பெயிண்டிங்க்குமே வந்து டாட்ஸ் வச்சுக்கிறேன். ஒன்ஸ் டாட் வச்சு ஃபினிஷ் ஆனதுக்கு அப்புறமா, லைட்டா வாட்டர் வந்து எடுத்து, அந்த மோல்டு நம்ம எங்கெல்லாம் வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கோமோ, அங்க வந்து ஒரு டைம் நீங்க ஒரு இது பண்ணுங்க. நான் அத பண்றதுக்கு மறந்துட்டேன். நீங்க அந்த ப்ராசஸ் கண்டிப்பா பண்ணுங்க. அது வந்து ஸ்மூத் பண்ணி விடும். இப்போ எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான பார்ட் வந்து இந்த பட்டன் பார்ட் தான். இதுக்கு வந்து நான் ஒரு வீல் மாரி டிசைன் பண்ணியிருக்கேன். ஒன்ஸ் நீங்க எல்லாமே ஃபினிஷ் ஆனது கொஞ்ச நேரம் ட்ரை ஆக விட்டுட்டு, அதுக்கப்புறமா அக்ரிலிக் பெயிண்ட் அப்ளை பண்ண ஆரம்பிங்க.
இதே மாரி ஃபுல் பார்டர்ஸ்க்குமே நான் வந்து அக்ரிலிக் பெயிண்ட் வந்து அப்ளை பண்றேன். நான் யூஸ் பண்றது பிளாக். ஏன்னா பிளாக் வந்து ஒரு ரஸ்டிக் ஃபீல் வந்து கொண்டு வரும். லாஸ்ட்டா உங்களுக்கு எண்ட்ல தெரியும். நீங்க பிளாக்ல அந்த மெட்டாலிக் பேஸ்ட் அப்ளை பண்றப்போ தான் அதோட ரிசல்ட் வந்து ரொம்ப அழகா இருக்கும் பாக்க. ஒன்ஸ் நீங்க ஃபுல் பிளாக் பெயிண்ட் அப்ளை பண்ணதுக்கப்புறமா, ஆப்போசிட் சைட்ல டர்ன் பண்ணி ஒரு டைம் அப்ளை பண்ணுங்க. அப்பதான் எங்கேயாவது ஒயிட் பேட்சஸ் இருந்துச்சுன்னா, நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணி பண்ண முடியும். நான் பேக் சைட்லயும் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். சொன்னேன்ல ஆப்போசிட் சைட்ல டர்ன் பண்ணி அப்ளை பண்ண சொல்லிட்டு, அதே மாரி பண்ணியிருக்கேன். இப்ப என்னோட ரொம்ப ஃபேவரைட் பார்ட் மெட்டாலிக் வேக்ஸ். இது வந்து நான் காப்பர் யூஸ் பண்ணியிருக்கேன். இத நீங்க ஜஸ்ட்டு ஃபிங்கர்ல வந்து தொட்டு அப்படியே நீங்க அப்ளை பண்ணா போதும். அவ்ளோ அழகா இருக்கும் ரிசல்ட்டு. இன்ஃபேக்ட் இந்த மொத்த ஆர்ட் ப்ராசஸ்லயுமே ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கான பார்ட் வந்து இந்த மெட்டாலிக் வேக்ஸ் அப்ளை பண்றது தான். நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணுங்க. இட்ஸி பிட்ஸிலே இது அவைலபிளா இருக்கு. இதுல கோல்ட், சில்வர் எக்கச்சக்க ஷேட் இருக்கு. நான் யூஸ் பண்ண ஷேட் காப்பர். ஏன்னா எனக்கு காப்பர் அந்த ரஸ்டிக் ஃபீல் வந்து ரொம்ப பிடிக்கும். இதே மாரி ஃபுல் பெயிண்டிங்க்குமே அப்ளை பண்ணிடுங்க. ஒன்ஸ் நீங்க ரொம்ப போட்டு தேய்க்கக்கூடாது. அதோட ஷைனிங் எஃபெக்ட் போயிடும். பிரஸ் பண்ணுங்க ஒரு தடவ டச் பண்ணுங்க. அதுக்கப்புறமா நீங்க அப்ளை பண்ணாலே போதும். உங்களுக்கு இந்த இதுல யூஸ் பண்ண எந்த ப்ராடக்ட் பத்தின டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்றேன். எங்கேயாவது அப்ளை ஆயிருந்ததுன்னா, நீங்க பிளாக் கலர் மார்க்கர் வச்சு நீங்க அத கரெக்ட் பண்ணிக்கலாம். ஈஸியா ரிமூவ் ஆயிடும். இதுதான் ஃபினிஷ்டு ப்ராடக்ட். இந்த ஆர்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே மாரி நெறைய ஆர்ட் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்கணும்னா, ஸ்டார்ட் ஆர்ட் அப்படின்ற சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.